ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் யூஸாக இன்னும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் 13 விளாகில் இருக்கும். அதான் டேட் பார்த்தீங்கன்னா 7 டிசம்பர் 7 இருக்கும். எப்பயும் போல் லாகின் எப்பயும் போல் நைட்டு முடிச்சுட்டு இருந்து காலையில் லாகின் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு காலையில் எங்கே இருந்தால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பிக்கப் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டு அங்கே புக்கிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேருந்து இங்கே ஜிஹெச் ரவுண்டான வந்துட்டேன். இங்கே ஜிஹெச் ரவுண்டான கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து கேஎஸ்ஆர் காலேஜ் விழுந்துச்சு. சரி ஓகேன்ட்டு கஸ்டமர்கிட்ட கூப்பிட்டு பேசிவிட்டு 9:15 போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பேசிவிட்டு அவர் வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு கேஎஸ்ஆர் காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்பிபி காலனிகிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வாடகை விழுகவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒன்றும் விழுகவே இல்லை. சரிடா அப்படின்ட்டு நம்ம பள்ளிப்பாளையம் வந்து படுத்து தூங்கிட்டேன். பள்ளிப்பாளையம் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது புக்கிங் விழுந்துச்சு. என்னடா இது புக்கிங் எதிர்த்து பார்த்தா கோயம்புத்தூர் ரவுண்ட் ட்ரிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு போட்டாங்கப்பா. ஒரு வழியாக பேஜ் போட்டிங்களா அப்படி சந்தோஷம் சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கூப்பிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு கிளம்பி ரெடி ஆகி அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணி போனால் கோயம்புத்தூர் போயிட்டு திருப்பி அங்கேருந்து வடவள்ளி போயிட்டு வடவள்ளியிலேருந்து மறுபடியும் இன்னொரு இடம் போச்சுனாங்க. ஒரு இடம் அது என்ன சரியாக தெரில. அங்கே போயிட்டு அங்கே கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து சத்தியமங்கலம் வந்து சத்தியமங்கலத்தில் அவங்க ரிலேஷன்ஸில் இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறக்கி விட்டு போட்டு படுத்தாச்சு. படுத்ததுக்கப்புறம் கஸ்டமரே வந்து இறக்கி விட்டாங்க, எழுப்பி விட்டாங்க. அவர் எந்திரிச்சு மறுபடியும் என்னடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சரிங்க வீட்டுக்கு தான் அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் நைட்டு கரெக்டாக அவங்கள இறக்கி விடும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். 7:45 8 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கஸ்டமர் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிட்டு திருப்பி அங்கேருந்து வந்து எஸ்பிபி காலையில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் சாப்பிட்டு. அங்கே ஒன்றும் புக்கிங் விழுகலன்னு சொல்லிட்டு திருப்பி பள்ளிப்பாளையம் வந்தேன். பள்ளிப்பாளையம் வந்து அப்புறம் அங்கேயும் சரி விழுகாதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு புக்கிங் விழுந்துச்சு. கஸ்டமரை அங்கே பள்ளிப்பாளையத்தில் பிக்கப் பண்ணி எங்கே இறக்கி விட்டேன், ஐயோ அதே மறந்து போச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணி எங்கேயோ இறக்குனேனே. ஜிஹெச் இறக்குனேன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை ஜிஹெச் இல்லை, நாடார்மேடு. ஆமாம் நாடார்மேடில் அப்போ இறக்கி விட்டு சரி அப்படியே வீட்டுக்கு போகலாம், ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் துவைச்சி தூங்கிட்டு அடுத்து தூங்கியாச்சு. அடுத்த வீடியோவை அடுத்த விளாகில் நாளைக்கு பார்ப்போம். பாய்.